செல்லூர் காவல் நிலையத்தில் வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1ஆந்தேதி திங்கக்கிழமை நான் வந்து 27ஆந்தேதி வியாழக்கிழமை அக்னாலஜ்மெண்ட் கார்டோட லெட்ரு அனுப்பியிருந்தேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயவுக்கும். அதே மாதிரி மதுரை கமிஷனருக்கும், அதே மாதிரி செல்லூர் காவல் நிலையத்துக்கும். அப்போ செல்லூர் காவல் நிலையத்துக்கும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்புகிறேன். அந்த கார்டு கையெழுத்து போட்டு வாங்கும்போது செல்லூர் காவல் நிலையம், ஜெயபாண்டி நீங்கள் லெட்டர் அனுப்பியிருந்தீங்களா செல்லூர் காவல் நிலையத்துக்கு, உங்கள் லெட்டரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அதை பிரித்து ஆய்வு பண்ணிவிட்டு உங்களை தொடர்பு கொள்கிறோம் என்று காவல்துறை அதிகாரிகள் அந்த மாதிரி செய்யணும். நான் போய் என்னங்க அந்த நான் கொடுத்த லெட்டரை காணோம், நான் கொடுத்த லெட்ரு வந்து எனக்கு பதில் கிடைக்கலன்னு நான் சொல்கிறேன். நான் போய் திங்கக்கிழமை அன்றைக்கி 1ஆந்தேதி யார் வாங்கினாங்கன்னா யாராலும் வாங்கியிருப்பாங்க, உங்கள் லெட்ரு மூலமாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு நபர். அப்புறம் ரமேஷ்ன்றவர் தான் வாங்கியிருப்பார், நீங்கள் அவரை 11 மணிக்கு மேலே வந்து பாருங்கன்ட்டார். சரி, நான் 11 மணிக்கு மேலே போனேன். ரமேஷை பார்த்தேன், செல்லூர் காவல் நிலையம் அதிகாரி. நான் தாங்க வாங்கினேன், எங்கள் இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு நாளாகும், இது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வருவார், இல்லைன்னா புதன்கிழமை வருவார், வந்த உடனே உங்களுக்கு நான் கால் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்கன்னா லீவு போட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் லீவுலாம் போட வேணாம், நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் வாங்க, இதெல்லாம் வீட்டு உரியதை நாங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்றாங்க. நித்யா இன்ஸ்பெக்டரு அதை படித்து பார்த்துட்டு, ஒருவன் 45 வருஷமாக குடியிருக்கிறவனை ஒரு செல்லூர் காவல் நிலையத்து மூலமாக அதை ரிப்போர்ட்டு கொடுத்து, இந்த மாதிரி ஜெயபாண்டி அவங்களுடைய அக்கா சுந்தரக்கனியும் 40 வருஷமாக என்னுடைய வீட்டை ஆக்கிரமம் பண்ணி எனக்கு தரமாட்டுறாங்க, அதை மீட்டி கொடுங்க, இல்லை அவங்க மேலே கேஸு போட்டு எஃப்ஐஆர் போடுங்க, நாங்கள் நீதிமன்றத்து மூலமாக பார்த்துக்கிறோம் அப்படி என்று ஜெயபாண்டி இருக்கும்போது அந்த வீட்டை வேறு ஒரு நபருக்கு ஒத்தியாக அடமானமாக சின்னச்சாமி பேச்சியமாக வச்சுருக்கலாம். ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 13 மாதம் சிறையில் இருந்தேன், இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்று 2014 அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. பல கட்ட முயற்சிகள் எடுத்த காரணத்தினால் மதுரையில் என்னை வந்து 2024 தேர்தல் நேரடி ஒளிபரப்புக்கு சம்மதிக்காத காரணத்தினால மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக, அசிங்கமாக, ஆபாசமாக வீடியோ பதிவு செய்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கலெக்டர் வாட்ஸ்அப்புக்கு செல் நம்பருக்கு அனுப்பியுள்ளேன். அனைத்து அரசியல்வாதிக்கும் அந்த ஆபாச வீடியோவை அனுப்பியுள்ளேன், சில பொதுமக்களுக்கும் அனுப்பியுள்ளேன், பத்திரிகை ரிப்போர்ட்டர்களுக்கும் அனுப்பியுள்ளேன். அந்த வீடியோவை வைரலாக்காமல் அந்த யூடியூப் சேனலை சைபர் கிரைம் லாக் செய்துவிட்டு என்னைய அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பத்திரிகை செய்திலையும் டிவி செய்திலையும் அறிக்கை விடாமல், அப்படி அறிக்கை விட்டிருந்தால் இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளியே வந்திருக்கும். ஆகையால் அந்த காரணத்தினால 13 மாதம் மதுரை சிறையில் இருக்கும்போது சின்னச்சாமி பேச்சியம்மாள் 40 வருஷமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வச்சுருந்த வீட்டை வழக்கறிஞர் மூலமாகவே ஆலோசனை பண்ணி வழக்கறிஞர் ஒரு தொன்னையான ஒரு வழக்கறிஞருக்கே விற்றுருக்காங்க. அடமானம் வச்சாங்களா விற்றாங்களான்னு தெரியல. அப்போ ஒரு வழக்கறிஞர்ன்றவன் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவனாக இருந்தால் சின்னச்சாமி பேச்சியம்மாளுக்கு ஆலோசனை சொன்ன வழக்கறிஞர் அவன் வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஜெயபாண்டியை கூப்பிடுங்க, ஜெயபாண்டிகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், அவர் 45 வருஷமாக அந்த வீட்டை வச்சுருந்துருக்காரு, எப்படி ஒரு மனுஷன் சின்னச்சாமி பேச்சியம்மா வீட்டை வந்து 45 வருஷமாக வைக்க முடியும்,
அதை நம்ம அவங்ககிட்ட கேட்டு அதன் மேலே ஒரு ரிப்போர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள விசாரணை பண்ணி எந்த அடிப்படையில் அவங்க 20 வருஷம் ஒத்தி வேற வைத்திருந்திருக்காங்க. 2 பேருக்கு, ஒருத்தருக்கு 7 வருஷம், ஒருத்தருக்கு 13 வருஷம் வச்சுருக்காங்க. இது எந்த அடிப்படையில் அவங்க வந்து இந்த வீடை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. அவங்கள வந்து போலீஸ் மூலமாக, செல்லூர் காவல் நிலையம் மூலமாக விசாரணை பண்ணி அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபைன் மாதிரி போட்டு அதை நீதிமன்றத்து மூலமாகவும் அந்த ஃபைலை அனுப்பிச்சி விட்டு ஜெயபாண்டிக்கு மேலே ஒரு சின்ன பைசல் 40 வருஷம் வச்சுருந்துருக்க இன்னொருத்தவங்க வீட்டை அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு பைசல் பண்ணியிருக்கலாம். என்கிட்ட வந்து காட்டினா என்ன சொல்லுவேன், எங்கள் தாய் மாமன் எனக்கு கொடுத்த வீட்டை சின்னசாமி பேச்சியம்மாகிட்டேருந்து அந்த வீட்டு ரசீது மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் அது மட்டும் போதும் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் பேரில் தானே இருக்குது, என் தாய் மாமா மக பேரில் தானே இருக்குது, அதனால் இருக்கட்டும், நாங்கள் இந்த வீட்டு ரசீதை கட்டி நாங்கள் அந்த வீட்டில் குடியிருந்துக்கிறோம்னு சொல்லி அந்த வீட்டு ரசீதை மட்டும் வாங்கிட்டு அஹிம்சாபுரம் 4வது தெருவு சுந்தன் செல்வராஜ் பஞ்சமால் உடைய மகன் சுந்தன் வந்து அவன் மூலமாக பங்காளி எங்கள் தாய் மாமா வந்து பணம் கேட்டிருக்காரு, 2 வாரத்துக்குள்ள கொடுக்கணும்ன்ட்ருக்காரு. போய் கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் உங்கள் பேரில் இருக்கட்டும், எனக்கு வீட்டு ரசீது மட்டும் கொடுக்கட்டும், அந்த வீட்டு ரசீதை மட்டும் நான் கட்டிக்கிட்டு நான் அந்த வீட்டில் குடியிருந்துக்கிறேன்னு சொல்லிக்கிடுவோம். ஏன்னா என் கூட பிறந்த அண்ணன் தானே அப்படின்னு தான் நான் இருந்திருக்கேன். அதனால் சின்னசாமி பேச்சியம்மாள் முறைப்படி அந்த சின்னசாமி பேச்சியம்மாளுக்கு ஏற்றுக்கு வந்த அந்த வழக்கறிஞர் என்றவன், அந்த பிராடு வழக்கறிஞர் என்ன செஞ்சுருக்கணும், சட்டம் தெரியும்லடா உனக்கு, ஜெயபாண்டி என்ன செய்யணும், ஒரு சின்ன ரிப்போர்ட்டு, அதன் மூலமாக ஒரு விசாரணை, எந்த அடிப்படையில் நீ இப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லி ஒரு அவதாரம் அதெல்லாம் போட்டு இனிமேல் வந்து ஜெயபாண்டி மாதிரி யாரும் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டு என் வீட்டை மீட்டி இன்னொருவனுக்கு அடமானமாக வித்திரவாக இது பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சிறைக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி நான் சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு உண்மை தெரியவும், அன்று நைட்டு நான் சின்னசாமி பேச்சியம்மா வீட்டில் தான் படுத்து கிடக்கேன். மீனாட்சிபுரம் முல்லை நகர் அவங்க வீட்டில் மாடியில் படுத்து கிடக்கேன். விடியாக்கலாம் எந்திரிச்ச உடனே எப்படி இந்த இதெல்லாம் விற்றீங்க, அடமானம் வச்சிங்களான்னு கேட்கலாம்னுட்டு தூங்கி கிடக்கேன். அன்று இரவே சின்னசாமி பேச்சியம்மாளுடைய மருமகனுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சரவண ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போயிட்டாங்க. அப்போ காலையில் நம்ம அந்த சூழ்நிலையில் கேட்க முடியுமா? அதுக்கு பிறகு என்னுடைய மாணவர் சொன்னாங்க, சார் நம்ம இவிஎம் மிஷின் பற்றி நம்ம செயல்படுத்தணும்னு இருக்கோம், இந்த வீட்டு பிரச்சனை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னா. அப்புறமேல என்னுடைய மாணவர்லாம் சொன்னாங்க, சார் விஜய் ஆட்சி ஏற்றிருக்காரு, லஞ்சம் ஊழல் எதுவும் நடக்காது, நேர்மையான ஆட்சி, நீங்கள் இந்த பெட்டிஷனை போய் நேரடியாக சாதாரண பொதுமக்கள் மாதிரி கொடுங்க. அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க, ஜெயபாண்டியன் 40 வருஷம் குடியிருக்கிறவனை முறைப்படி பெட்டிஷன் கொடுத்து தான் விசாரணை பண்ணி தான் காலி பண்ணி இன்னொருவருக்கு அடமானம் வைக்க வேண்டும், அதான் ரூல்ஸ். ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அந்த நுழைவு சீட்டு தான் அந்த நோய்க்கான வழிமுறை, அந்த ஆஸ்பத்திரியுடைய சீட்டு அவனுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு அந்த சீட்டு வந்து அவனுக்கு உதவுது. அது மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வழக்கு தொடுக்கணும்னா ஒரு சின்ன பெட்டிஷன் கேஸ் மாதிரி போடணும். அந்த வழக்கில் என்ன சொல்லணும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 40 வருஷம் 45 வருஷம் அந்த வீட்டை வச்சுருந்துருக்கான், எந்த ஆதாரத்தின்படி அவன் வச்சுருந்தான், எந்த ஆதாரத்தின்படி இந்த சின்னசாமி பேச்சியம்மா வந்து இதை விட்டு வச்சுருந்தாங்க, இவங்க ஒரு நாட்டு பஞ்சாயத்து கூட பண்ணி ஒரு வீடியோ எடுக்கவில்லையா, இது மாய்த்தவர் உயிரோடு இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத சின்னசாமி பேச்சியம்மாள், மாய்த்தவர் பணம் வாங்கியவர் இறந்தது பிறகு அந்த பணம் கொடுத்ததுக்கு ஒரே ஒரு சாட்சி சுந்தன் தான். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.